கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே கடந்த 45 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 46வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானித்தோம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். கடந்த வாரத்திலே இதைத்தான் தியானித்தோம். அதுக்கு முந்தின வாரத்தில் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்கிற காரியத்தை தியானித்தோம். கடந்த வாரத்திலே உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. அருமையானே, இந்த உபதேசம் இருக்குதே, நானோ நீங்களோ கிறிஸ்துவின் உபதேசத்தை உபதேசிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையதான் இராமல் என்னை அனுப்பிறவனுடைய இருக்குது. அவருடைய உபதேசம் தான். கடைசியில் சீஷ இடத்துல, அப்போஸ்தலர் இடத்துல என்ன சொன்னார்? உலகமெல்லாம் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்றார். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் தேவனுடைய உபதேசம். இந்த உபதேசத்தில் தான் நானும் நீங்களும் கடைசி மட்டும் நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் சபைகளிலே உலகத்திலே அநேக உபதேசங்கள் உலாவி வருது. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே பரிசேயர் சதுசேயர் எங்களுடைய உபதேசம் இருந்தது. அதுக்கு மத்தியில் தான் சொன்னார், யூதர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சிஷ்யர்களாக இருப்பீர்கள் என்றார். அப்படியானால் யூதர்கள் பரிசேயருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தவர்கள். பரிசேயர் என்ன உபதேசம் பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரம்பரியங்களையும் உபதேசம் பண்ணுவாங்க. பாரம்பரியங்களையும் கட்டாயம் செய்யணும்னு சொல்லி அதையும் உபதேசம் பண்ணுவாங்க. நானோ நீங்களோ பாரம்பரியம் செய்ய முடியாது, அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தின்படியும் வாழ முடியாது. இது பரிசேயருடைய உபதேசம். சதுசேயருடைய உபதேசம் என்ன? ஆவி கிடையாது, தூதன் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வித்தியாசம். இன்னைக்கு அப்படி கூட்டம் இருக்குது. நீ நல்லா இருந்தால் பரலோகம் தான், நீ கஷ்டப்பட்டா இதான் நரகம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலாம் கிடையாது, இவ்வளவு தான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகோ விட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் இன்னைக்கு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த உபதேசத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு அதில் மாறுறாங்க. ஏன் மாறுறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, சத்திய வசனத்தை அவங்க புரிந்துக்காதனால, வேதத்தை வேதமாக அவங்களுக்கு அறியாதனால தான் அவங்க அதில் சிக்கிறாங்க. வேதத்தை வேதமாக அறிஞ்சால் எந்த மனுஷனோ மனுஷியோ நம்மக்கிட்ட தப்பான உபதேசங்களை கொண்டு வரும். இல்லை, தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இயேசு உபதேசம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய உபதேசம் தேவனுடைய தான், நான் சுயமாய் பேசுகிறேனா என்று தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் அறிந்து கொள்வான்னார். நான் சொந்தமாக பேசுகிறேன்னா இல்லை தேவனுடைய வார்த்தை தான் உபதேசிக்கிறேன்னா அப்படிங்கிறத தேவ சித்தத்தின்படி செய்கிறவன், அப்படின்னா வசனத்தின்படி வாழ்கிறவனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வசனமே தெரியலன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இவர் சொன்னார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உபதேசிக்கிற உபதேசத்தின்படி போயிடுவோம். பிசாசிகளின் உபதேசமும் உண்டு. பிசாசு பாவம் செய்ய சொல்லுவான். ஏசாயா 58 அதிகாரத்தில் பார்த்தோம். மதுவை கொண்டு வருவான், திரும்பவும் குடிச்சு நம்ம ஜாலியாக இருக்கலான்றாங்க. யார்?
பிசாசின் உபதேசத்தை கைக்கொள்கிறோம். இன்னைக்கும் பிசாசின் உபதேசங்களை கைக்கொள்கிறவங்க ஏராளம் இருக்காங்க. தப்பு பண்ணால் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. ஏன் தியத்திரா சபையில் ஒரு ஸ்திரீ, ஏசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு அந்த சபையில் உபதேசித்தாள். என்ன உபதேசித்தாள்? ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணலாம், அதோடு மாத்திரமில்லை படைத்தவைகளை புசிக்கலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் என்று சொல்லி போதித்தார். இதை ஆண்டவர் பயங்கரமாக எச்சரித்தார் தியத்திரா சபை ஊழியக்காரனை. யார் உன்னை இந்த மாதிரி இட சொன்னது? அவள் ஒரு ஆர்டினரி லேடி, அவள் தீர்க்கதரிசியே கிடையாது, சாதாரண லேடி. அவளை கொண்டு விட்டுருக்கிய, உன் மேலே எனக்கு ஒரு குறை. ஏன் அப்படி உபதேசித்தாள்? அவள் வேசித்தனம் பண்ணினாள், ஆகவே வேசித்தனம் பண்ணிவிடலாம் என்று சொல்லி உபதேசித்தாள். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைக்க தெரியாமல் தங்கள் வாழ்க்கையை எப்படியோ நடத்த விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, இது பிசாசின் உபதேசம். உதாரணமாக வேவு பார்க்க வந்தபோது ஒரு ஸ்திரீ, அவள் யார்? அவங்கள ஏற்றுக்கொண்டு தப்ப வச்சால ராகாப். ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசி தப்ப வச்சான், அவங்கள தப்பிக்க செய்தான். இப்போ ராகாப் வேசியினுடைய பேரும் எதில் இருக்கு? பரிசுத்தவான்கள் பட்டியலில் இருக்குது. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ராகாப் வேசித்தனத்திலிருந்து விலகினதாக இல்லை, ஆனால் அவள் பேரும் விசுவாசிகள் பட்டியலில் இருக்குது, அதனால் அதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். இதுதான் பிசாசுகளின் உபதேசங்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதனால தான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அன்னைக்கு சொன்னாரே அது இன்னைக்கும் மாறாது, என்னைக்கும் மாறாது சொல்லிட்டு அடுத்த வசனம் இருக்கும், பலவிதமான உபதேசங்களினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். ஏன்னா உங்களுக்கு உபதேசத்தை குறித்து சரியான அறிவு இல்லை, அதனால் வேறு யாராவது கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டாங்க, அதாவது தீர்க்கதரிசனம் சொல்கிறவன், அற்புதம் செய்கிறவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டான், ஆகா அவரே சொல்லிட்டாரு அதனால் நான் அப்படி செய்வேன். சொல்லாத. நீங்களோ நானோ வேதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் அதைத்தான் செய்யணும். அதுதான் அவர் சொந்த நமக்கு உபதேசம். கடைசி வரைக்கும் இந்த உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். நம்ம கொண்டு போட்டாலும் சரி அதில் தான் நிற்கணும். சரி, இன்றைக்கு தேவன் எதை குறித்து எச்சரித்து பேசுகிறார் என்று சொல்லி பார்ப்போம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-6. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்களா? சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க. பரிசுத்தாய் பெற்றவங்களா? மேகத்தினாலும் மோசைனாலும் ஆவியை பெற்றவங்க. கம்யூனியன் எடுத்தவங்களா? ஞான கன்மலையின் போஜனத்தை புசித்து ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் இந்த அனுபவம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் பொல்லாங்கானவர்களை இச்சித்தது போல நீங்கள் இச்சியாதபடிக்கு இது திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு இதை திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு பிரதர் அப்படின்னு விட்டுல. இதை திருஷ்டாந்தமாக எழுதி வச்சுக்காராம். எதுக்காம் பாருங்க, 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எதுக்கு நல்லா கவனிச்சிங்க. இப்போ அன்னைக்கு நடந்தது, ஏன் இப்போ எழுதி வச்சுக்குதான்? உலகத்தின் முடிவிலே இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அது அன்னைக்கு நடந்தது பிரதர், அன்னைக்கு நடந்தது சிஸ்டர், அதனால் அது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாதான். இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்க அநேக இடத்துல அவர் என்னால் அன்பா இல்லை, வழியில் எல்லாரையும் அழிச்சிட்டார். ஏன் நடந்தது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் விழுந்தார்கள். ஆகையினாலே உலகத்தின் முடிவிலே இருக்கக்கூடிய நமக்கு அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகும்படி பைபிளில் படிப்போம், ஆகா இது எனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்னைக்காவது யோசித்தோமா? பைபிளை படிச்சுட்டு அப்படியே போவோம். இல்லைங்க, நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். உதாரணமாக சொல்கிறேன், இவைகளெல்லாம் எச்சரிப்பு உண்டாகும். உதாரணமாக சொல்கிறேன், 8வது வசனம் படி. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். என்னவா இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. இப்போ அவர்களில் சிலர்னு போடுது, 23,000 பேர். சிலர் நான் சொல்ல முடியும், 23,000 பேர் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனார்கள். யாருங்க அவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க, கம்யூனியன் எடுத்தவங்க. அவங்க 23,000 பேர் ஒரே நாளில் செத்தாங்க. எதனாலமா? வேசித்தனம் பண்ணினது நிமித்தம். இதுக்கு நீங்கள் எச்சரிக்கை, கடைசி நாளில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்குது. எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்குது. அப்படின்னா அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. பாலின பாவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பாலின பாவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இதனால் வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் ஒரே நாளில் செத்தாங்களாம். ஒரே நாளில். அவங்க மீட்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாய் பெற்றவர்கள். அது எப்படி இவங்களை இப்போ இந்த மாதிரி தாக்கிடுச்சு? எப்படி இந்த மாதிரி தாக்கிடுச்சு? உலகத்துக்கு மத்தியில் தான் வாழ்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த ஆவி, வேசித்தனத்தின் ஆவி அவங்கள பிடிச்சதுனால 23,000 பேர் செத்தாங்க. மீதியானவருடைய பெண்களோடு கூட ஐக்கியம் கொண்டாங்க. அவங்களோடு கூட ஐக்கியப்பட்டது மாத்திரம் இல்லை, விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. இது நிமித்தமாக ஆண்டவர் பார்த்தாரு, 23,000 பேரை காலி பண்ணார். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. வேசித்தனத்திற்கு எச்சரிக்கையா இருங்க. இது ஏன் எழுதியிருக்குதா? நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறது. நீங்கள் மாட்டிடாதீங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் மாட்டிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் கடைசி நாட்களிலே, முடிவு நாட்களிலே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாலின பாவங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. என்னவா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. எங்க அவன் யாருங்க? ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன்
அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தவன். ஆனால் பவுல் எழுதுகிறார், இல்லைப்பா, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. அப்படின்னு அர்த்தம் என்ன? வாலிபன் நாளில் உண்டான இச்சை இப்போ கூட வரலாம். அதுக்கு எச்சரிக்கையாக இருந்துக்க, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. யூத்ஃபுல் லஸ்ட்னு இருக்கு, வாலிப பிராயத்தில் வரக்கூடிய இச்சை. இந்த பாலின இச்சை இருக்குது, அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக உன்னை காத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறார் பவுல். இது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட்டுங்க. அடுத்த பாலினத்தின் மேலே நேசம் கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்குதுங்களா, அது அநேகரை விளத்தளிரும். ஒரே நாளில் 23,000 பேர் செத்தாங்க. எதனால? வேசித்தனம் பண்ணி. ஆகையினாலே அழிச்சார். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சரி. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். எங்க இயேசு எப்போ வருவார்னே தெரியாதுங்க. இயேசு எப்போ வருவார்னே தெரியாது. ஆனால் நம்முடைய ஆவி, ஆவினா என்ன? எண்ணம். ஆத்மா நமக்குள்ளே இருக்குது, அது பாவத்தினால செத்துரும், அடி வாங்கிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆத்மாவை காப்பாற்றிக்கணும், பாவம் செய்யக்கூடாது. சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக. நம்ம சரீரம் கர்த்தருக்குரியதுங்க, அது வேசித்தனத்துக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. அப்படியானால் ஆண்டவர் வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணுங்க. இன்னைக்கு வந்தாலும் ஆண்டவரே என் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து வாழ வேண்டியவங்க நானும் நீங்களும். சும்மா ஏதோ கடமைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, 4 பேருக்கு மத்தியில் நாம் விசுவாசி மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அவரை சந்திக்க முடியாது, அவரை சந்திக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம ரட்சித்து ஃப்ரீயாக விட்டுட்டார், ஃப்ரீயாக விட்டுட்டார். வேதம் அப்படி தான் சொல்லுது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளை அழைச்சிட்டு சுயாதீனமாக விட்டுட்டார், ஃப்ரீயாக விட்டுட்டார். இதை செய்யுங்க, இது செய்யாதீங்கன்னு. உதாரணமாக சொல்லட்டுமா? ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனிதரும் மரங்களையும் வைத்தார். அதில் நன்மை தீமையை அறியத்தக்க ஒரு விருட்சத்தையும் வச்சார். ஆனால் சொல்லிட்டார், எப்போ அதை சாப்பிட்டா நீ செத்துருவப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அவ கையை நீட்டி பறிக்கும் போது கையை உடைச்சிருக்க முடியும், ஆனால் சுயாதீனம் கொடுத்துட்டார். இப்போ அவள், என் ஆண்டவர் சொன்னபடி நான் அந்த பழத்தை புசிக்க மாட்டேன்னு அவளை தீர்மானித்திருக்கணும், ஆதாமும் தீர்மானித்திருக்கணும். ஆனால் ஃப்ரீயாக விட்டதுனால நேராக போனால் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி பறிச்சா, புசிச்சா, புருஷனுக்கு கொடுத்தா, அவனும் சாப்பிட்டான். தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டாங்க. அருமையானுள்ளே, சுயாதீனத்தை வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். வேத வசனம் விரும்புது. சுயாதீனம் கொடுத்துட்டார், ரட்சித்து ஃப்ரீயாக விட்டாருங்க.
ரட்சிக்கப்பட்டோம், நாம் அவருடைய மனவாட்டி. இதை பண்ணாத அது பண்ணாத சொல்லத்தான் செய்யலாம். பண்ணினால் ஆனால் ஃப்ரீடம் விட்டார் சுவாதீனமாக. இப்போ செய்கிறது, ஐயோ என்னுடைய மனவாளனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்கிறதாங்க வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு மனவாளனை பற்றி கவலை இல்லை, நம்ம வாழ்க்கையில் வர்ற ஆசா பாசங்களை தான் நிறைவேற்றணும்னு பார்க்குறோம். அவர் விரும்புகிறதே நானும் நீங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையே. சுயாதீனம் கொடுத்துட்டாருங்க. ரட்சித்த பிறகு நம்மளை சுயாதீனத்தை கொடுத்தாரு. இப்போ நம்ம போய் சொல்லணும்னா போய் சொல்லலாமா? சொல்ல முடியும். ஆனால் சுயாதீனம் கொடுத்துருக்காரு. இப்போ போய் சொல்ல, ஐயோ என் மனவாளனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் போய் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானா போய் சொல்ல மாட்டான். வேசித்தனம் பண்ணக்கூடாதுங்கிறது வசனம். ஆனால் இவனா தீர்மானிச்சாதான் வேசித்தனம் பண்ண முடியாது, இல்லை இவளா தீர்மானிச்சாதான் பண்ண முடியாது. ஒருவேளை வேசித்தனம் பண்ணால் பரவாயில்ல விடு, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, சுவாதீனம் உண்டாரு, கொடுத்துட்டாரு. செய்ய முடியுமே, தவறு செய்ய முடியுமே. எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த விஷயத்தில் விழுந்து போனாங்க தெரியுமா? ஜாக்கிரதை, இதில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். முடிவு நாட்களிலே நமக்கு இது எச்சரிப்பு உண்டாம்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தான் என்ன செய்கிறான்னு பாருங்களேன். எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா என்ன செய்கிறான்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். என்ன சொல்றாரு இயேசு? ஜனங்களை பார்த்து, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண்ணு கெட்டதாக இருந்தால், கெட்டதாக இருந்தால் என்ன? பார்வை இல்லாமல் போனதுனால இல்லை, பார்வையில் கெட்டு போச்சுன்னா, உன் கண்ணு பார்க்குற பார்வையில் கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்குன்றார். சுயாதீனம் கொடுத்துட்டாருங்க, சுயாதீனம் கொடுத்துட்டாரு. கண்ணை வச்சு எப்படியும் பார்க்கலாம். சே இப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாதுப்பா, தேவனுக்கு பிரியம் இல்லைப்பா அப்படின்னு நம்மளை விலைக்கு சுத்தமாகவும் காப்பாற்ற முடியும் நம்மளால். நம்ம பார்க்கறது யார் பார்க்க முடியும்? நம்ம பார்க்கறது யார் பார்க்க முடியும்? இயேசு தமது சீஷர்களுக்கு சொல்கிறாருங்க, மலை பிரசங்கம்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அத்தனையும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசித்தது. அதில் ஒன்று சொல்கிறாரு, தம்முடைய சீஷர்கள் தான், இயேசுவை பின்பற்றி போகிறவர்கள் தான், அவங்களுக்கு தான் சொல்கிறாரு. வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-30. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது உரைக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. போங்க, எங்க நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறாருங்க, சுயாதீனம் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அன்னைக்கு விபச்சாரம் பண்ணாதன்னு நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். நான் அப்படி சொல்லலை. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளுடனே அவன் விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்றார் இருதயத்தில். அப்படின்னா நம்ம போய் அடுத்த பெண்ணோடு கூட தவறாய் நடக்கலை, இப்போ அடுத்த ஆணோடு கூட தவறாய் நடக்கலை. ஆனால் கண்ணு என்ன பண்ணுது? அப்படின்னு அவளை இச்சிக்குது, அவனை இச்சிக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார், சுயாதீனம் தான் கொடுத்துருக்கேன், உனக்கு சுயாதீனம் கொடுச்சு, நீ உன்னை சுத்தமாகவும் காப்பாற்றிக்கலாம், உன் கண்ணை வச்சு நீ விபச்சாரமும் பண்ணிக்கலான்றார். இந்த வசனம் நமக்கு தெரியுங்க. நம்ம வாழ்க்கையில் கண்ணை சுத்தமாக வச்சிருக்கிறோமா எப்படின்னு பாருங்க. இப்போ
அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரியை இச்சையோடு கூட, ஆணை இச்சையோடு கூட பார்க்கிற எவனும் எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாச்சு சொல்லிட்டு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கண் இடத்தை உண்டாக்குது அப்படின்னா பிடுங்கி எரிஞ்சிரு. உதாரணமாக சொல்லட்டுமா? யோசேப்பு போத்திவாரி வீட்டில் இருந்தான். அவன் என்ன பண்ணாலாம்? தனம் அவன் மேலே கண் போட்டாலாம், கண் அடிச்சுக்கிட்டே இருந்தாலாம். பிடுங்கிருன்றார். வலது கண் இடல் உண்டாக்கினால் பிடுங்கு. ஆண்டவர் எவ்வளவு தூரம் வைராக்கியமாக சொல்றார் பாருங்க. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். என்ன எண்ணத்தில் சொல்றார் பாருங்க. ஓ, முழு சரமும் நரகத்துக்கு போகிறத விட கண்ணு போச்சுன்னா பிரச்சனை இல்லை விடு அப்படின்றார். என்ன மாதிரி வைராக்கியத்தோடு கூட சொல்லுவார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம கண்கள் எப்படி இருக்குது? நம்ம கண் பார்க்கிற பார்வை எப்படி பார்க்குறோன்னு மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது. ஆனால் இயேசு சொல்றாரு, உன் கண்ணு கெட்டதாக இருந்துச்சு, சரீரம் முழுசும் அவுட்டு. இச்சையோடு பார்க்குறியான் பார் சொல்லிட்டு அடுத்த வசனம். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். கையை குறித்து சொன்னாரு, கண்ணை குறித்து சொன்னாரு. ஓகே, உன் கண்ணு இச்சையா பார்த்துச்சுன்னா தப்பு. அது ஆம்பளையா இச்சையா பார்த்தாலும் சரி, பொம்பளையா இச்சையா பார்த்தாலும் சரி, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இச்சித்து பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னா ஐயோ கண்ணை மூடிக்கிட்டு போகணுமோன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே போனால் லாரி தான் மோதும். அப்படி அல்ல. சுயாதீனம் கொடுத்துருக்கிறாருங்க, சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் இச்சையாக பார்க்கவும் முடியும், சாதாரணமாக பார்த்துட்டு போக முடியும். சுயாதீனம் கொடுத்துச்சாரு. இப்போ நான் அப்படி இச்சையாக பார்க்க மாட்டேன் நீங்களாக தீர்மானிச்சிங்கன்னா தான் அந்த இச்சைக்கு நீங்கள் விட மாட்டீங்க, இச்சையில் விட மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக இச்சித்து பார்க்குறவங்களா மாறி போயிட்டாங்களே. அதான் சொன்னார், கண்ணை பிடுங்க, இல்லைன்னா கையை வெட்டுன்றார். ஏன் கையை வெட்ட சொன்னார்? இடல உண்டாக்கிறான், வெட்டிருன்றார். ஏன்? கண்ணு சொன்னார் இச்சையாக பார்த்தா வச்சாருன்னு. ஏன் கையை வெட்ட சொன்னார்? இந்த கண்ணு இச்சையாக பார்த்துச்சுன்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா தொட சொல்லும். பஸ்ஸில் போனால் இடிக்க சொல்லும், இல்லைன்னா சும்மா அப்படி யாரோ கூட்டத்தில் தொட்டு பார்க்க சொல்லும். எது? கண்ணு இச்சை உண்டாச்சு. இப்போ இந்த இச்சையினால் கையை தொட்டு பார்க்குது. என்ன சொல்கிறாரு? அது வெட்டா, அதை வெட்டு. ஆம்பளை இச்சையாகவும் பார்க்கக்கூடாது, ஆம்பளை இச்சையாக தோடவும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் உண்டு திருச்சியில், இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சகோதரிகள் வந்தாங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு கட்டி பிடிச்சி தூக்கிடுவார், கட்டி பிடிச்சி தூக்கிடுவார். ஆனால் வேதம் என்ன சோதரியுமா? 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. என்ன இது கொண்டு வர்றாரு? ஸ்திரீயை தொடாதீங்கப்பான்றாரு. ஆனால் மனைவியை பற்றி சொல்லலைங்க, புருஷனை பற்றி சொல்லலை. அடுத்த பெண்ணை தொட்டு பார்க்காதே, அடுத்த ஆணை தொடாதே. சிஸ்டர் எப்படிங்க சிஸ்டர்? இந்த வேலைலாம் நமக்கு வேண்டாம். எப்படிங்க சிஸ்டர் வாய்நாள் கேட்டால் போதாது, தொட்டு தான் கேட்கணுமாக்கு. இச்சை இருக்கிறவன் தாங்க தொடுவான். இச்சைனால கெட்ட போயிடுறாங்க. 23,000 பேர் ஒரே நாளில் விழுந்தாங்க. ஜஸ்ட் வேசித்தனம். அவங்களுக்கு சுயாதீனம் கொடுத்திருந்தார். அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டபடினாலே 23,000 பேரும் விழுந்தாங்க. அது எதுக்கு எழுதப்பட்டிருக்கா? நமக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிப்பு உண்டாம்படி எழுதப்பட்டிருக்கு. ஜாக்கிரதை. பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம கண்ணை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நான் ஆண்டோடு சொல்லுவேன்பா,
உங்களுக்காக சொல்லலை, உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணு இச்சித்து பார்க்குது. இச்சித்து பார்க்குறது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும். நான் சொல்லுவேன்பா, ஆண்டவரே என் கண்ணு இச்சையாக பார்க்குதுன்னா ஒருவேளை அது எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கு வேதனை. உங்களுக்கு வேதனையை கொடுக்குற கண் எனக்கு வேணுமா? கண்ணை குருடாக்குங்க ஆண்டவரேன்னு, என் கண்ணை குருடாக்கிருங்கன்னு நான் உண்மையாக ஜெபிக்கிறது தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை வேதனைப்படுத்திட்டு என்ன சந்தோஷப்படுத்துகிற எந்த காரியம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு சந்தோஷம். என் கண்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இச்சோடு பார்க்கக்கூடாதான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. என்ன சொல்லு பாருங்க, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதிருப்பாயாக. ரொம்ப அழகா இருக்கிறாளே அப்படின்னு இச்சி அவள் அழகை இச்சிக்க கூடாதான். இப்போ அந்த அழகை இச்சையா பார்க்குறோமா இல்லை சாதாரணமாக பார்க்குறோமா? யார் கண்டுபிடிப்பா? அவள் அழகை இச்சிக்காதேன்றார். அப்பாடே, இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே. இந்த ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7லிருந்து 10. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமான் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். சரி, இப்போ அவன் ஒரு வீட்டில் அடிமையாக வந்தான், போத்திபார் வீட்டுக்கு. அந்த இடத்துல அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறத அறிந்த போத்திபார் வீட்டு விசாரணைக்காரன் வச்சுட்டான். அதான் மேனேஜர் மாதிரி வச்சுட்டான். அவன் கண்ட்ரோல் தான் எல்லாம். ஆனால் அவனை கண்ட்ரோலில் வச்ச சில நாளில் என்ன ஆயிடுச்சுது, அவனுடைய போத்திபாரின் மனைவி அவனை இச்சித்து கண் போட்டாளாம். கண் போட்டு ஏன் கூட தவறு செய்ய வா அப்படின்றான். நான் ஏன் தியானித்தேன், அவளுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? அப்போ புருஷன் இருக்கிறாங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்குரிய புருஷன். ஆனால் அவனாலே அவளுக்கு திருப்தி இல்லை. ஐயோ, அழகா இருக்கிறானே வாலிபன், என்னுடைய அடிமை, என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், நம்ம சொன்னால் செய்வான்னு சொல்லி தினம் கண் போட்டாள்னு இருக்கும். இதுக்கு முன்னால் இதில் மயங்கவே இல்லை அவன். அப்புறம் என் கூட தப்பு பண்ண வா அப்படின்னு ஆசையாக வாத்தின்னு சொல்லி பார்த்தான். நடக்கவே இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதுதான் கரெக்ட். தொட்டா பாவமா? இல்லை. இச்சையா பார்த்தா பாவமா? இல்லை. புதிய ஏற்பாடில் தான் இச்சையா பார்த்தாலே பாவம், தொட்டாலும் பாவம். ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் ஒரு மீட்டிங்கில் நான் தான் பைபிள் வாசிக்கிறேன், சொல்கிறார், வேதம் 3 மேரேஜை ஒத்துக்குது. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், சொந்தக்காரங்க மேரேஜ். ஆபிரகாம் சொல்கிறார், ஆபிரகாம் செய்தது சொந்தக்கார பொண்ணை வச்சு. யாக்கோபு லவ் மேரேஜ் பண்ணான். ஈசாக்கு அரேஞ்ச் மேரேஜ். 3 சொல்லுது. ஆனால் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும்ன்றார். என்னையால் தாங்க, நானும் பைபிள் படித்தாகணும், வேறு வழி இல்லை. முடித்த உடனே நேராக போனேன் அவர் ரூமுக்கு. அண்ணே, லவ் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னீங்களே, எப்படி சொல்கிறீங்க? யாக்கோபு விரும்பினால பாஸ்டர். யாக்கோபு அவளை நேசித்தான், அவள் இவனை நேசித்தாளா? நேசித்திருந்த அக்காவை கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறாங்க, நம்ம ஓடிக்கலான்னு கூட சொல்லிக்கலாம்ல. அவள் மேட்ரை சொல்லியிருப்பாள்ல, சொல்லலையே. அதே நேரத்தில் யாக்கோபு விரும்பினான், ராகேல் விரும்பினதாக இருக்கா? இல்லையே. ராகேல் விரும்பினதாக இருக்காது. இவனுக்கு அவன் வந்த அன்னையிலிருந்து அவன் மேலே ஒரு ஆசை. இவன் தான் ஆசைப்பட்டான். நான் அவர்கிட்ட சொன்னேன்,
ராகேல் விரும்பினதாக இல்லை. இன்னொரு உதாரணம் சொன்னார். சிம்சோன் இன்னொருத்தியை கண்டு அவள் வேணும்னு நான் லவ் பண்ண தானே செஞ்சான். இதை பாருங்க, அவள் விரும்பினான்னு இல்லையே, இவனுக்கு தான் அவன் மேலே ஆசை. ஆனால் நீங்கள் சொல்கிறது தப்புண்ணே, நீங்கள் சொல்கிறது தப்பு. எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தொட்டா தப்பு இல்லை, இச்சையா பார்த்தா தப்பு இல்லை, ஆனால் உபச்சாரம் பண்ணாதான் தப்பு. ஆனால் இப்போ அப்படி இல்லைண்ணே, இப்போ அப்படி இல்லை. இச்சோடு பார்த்தாலும் உபச்சாரம், தொட்டா பாவம். என்ன சொல்கிறீங்க நீங்கள், பப்ளிக்கில் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டு வந்துட்டேன். நான் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அதனால் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நேராக போயிட்டேன். அவங்க அந்த இடத்துல வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க சொந்தக்கார பிள்ளைகளாக இருந்தாங்க. நான் கவலைப்படலை. அருமையானே, இச்சையோடு பார்க்குற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரிச்சதாயிடுச்சு. யோசேப்பின் மேலே கண்ணு போட்டு என் கூட நீ தப்பு பண்ண வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் ஒரு வாலிபன்ங்க, இவன் ஒரு வாலிபன். நினச்சிருந்தா இந்த ஃப்ரீயான டைமில் அவன் தவறு பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லைங்க, அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சூழ்நிலை அப்படி நடந்தால் ஒருத்தருக்கும் தெரியாது. என்னை கூப்பிடுறதே எஜமாட்டி, இவ யார்ட்டையும் சொல்ல மாட்டா, நானும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இல்லை, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அருமையானவளே, அவள் சட்டை பிடிச்சா, சட்டை கழுத்தி விட்டு ஓடி போயிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். பார்வை தேவன் பார்வையில் செம்மையாக இருக்கணும். கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுசும் இருட்டாயிரும். கண்ணை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெண்ணை இச்சோடு பார்த்தால் விபச்சாரம், அதை முடிஞ்சு போச்சு போங்க. இதில் இந்த வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் ஒரே நாளில் விழுந்தாங்க. இது ஏன் எழுதி வச்சுருக்குதான்? கடைசி நாளில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதாம். இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிறாதீங்க அப்படின்னு எச்சரிப்பு உண்டாகிறதுக்காக எழுதப்பட்டிருக்குதான். ஆனால் நம்ம விரும்பினா படிச்சுட்டு அப்படி பாட்டு போயிட்டே இருப்போம். இல்லைங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபு அருமையான மனுஷன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என்ன சொல்கிறேன் அவன்? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? நான் சுத்தமானதை பார்க்க மாட்டேன், தேவையற்ற பெண்களையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கான். பண்ணதுனால என்ன சொல்கிறான்? ஒரு கன்னிகையின் மேலே நினைப்பா இருப்பது இப்படி. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன். நம்ம கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அடுத்த ஆம்பளை சந்தோஷமாக பார்க்குறது எப்படி? புருஷனை சொல்லலை, அடுத்தவனை சந்தோஷமாக பார்க்குறது எப்படி? அடுத்தவளை சந்தோஷமாக பார்க்குறது எப்படி? அவன் ஒரு தேவனுடைய மனுஷங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ண நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாக இருப்பேனா? முடியாதுன்ட்டான். இப்போ சொல்கிறான் பாருங்க, வாசிங்க 31வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 12 வரைக்கும். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். ஐயோ, என் மனம் மற்ற ஒரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, அப்போ பக்கத்து வீட்டுக்காரி அவன் மேலே மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தால் எப்படி எப்படி அவன் மேலே ஆசை, பக்கத்து வீட்டுக்காரி மேலே ஆசை. அதனால அங்கே எட்டி பார்த்தான், ஜன்னல் வழியாவோ வாசல் வழியாவோ எட்டி பார்த்தால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. ஐயோ ஐயோ, என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பார். அப்பொழுது என் மனைவி
வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. ஐயோ, என்னுடைய மனைவிங்க, அவன் ஏன் மனைவி. ஆனால் நான் அடுத்த மனைவி மேலேயோ மக மேலேயோ இச்சித்து ஜன்னல் வழியாவோ கதை வழியாக பார்த்தா என் மனைவி மேலே மாற்றான் சாய்வானாக, என் மனைவி அடுத்த வீட்டில் மாவரைப்பாளாகன்ற. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட், என்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறான். எங்க நம்மளாலே வாழ முடியுங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானால வாழ முடியும்னா நம்மளாலே வாழ முடியும். கண்ணன் தினம் ஆண்டோர் பார்வை சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் கண் உம்முடையது, உமக்காக பார்க்கணும். என் கண்ணில் பார்வை தேவையற்ற பார்வை பார்க்கக்கூடாது, வேற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணத்தனம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா கண்ணுக்குள்ள அசுத்தமான எண்ணம் வராது. வாசிங்க. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. எது? அடுத்த வீட்டை வேறொருத்தி இருக்கிறா, அவன் மேலே ஆசைப்பட்டு நான் எட்டி பார்த்தேன், அது அக்கிரமமா, நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய அக்கிரமம்னு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் படிக்கும்போது அந்த நேரத்தில் படிச்சு அப்படி விட்டுருவோம். ஆனால் வேதத்தை குறித்த கொஞ்சம் சரியான ஞானம் வேணும். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். அவ்வளோதான். இப்படி அந்த மாதிரி போயிட்டா இவன் பணமெல்லாம் அங்கே போயிடும், அவன் பணமெல்லாம் போயிடும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுங்க, நம்ம தேவனுடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தாவீது இருக்கிறானே, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். நான் இந்த பத்சேபாள் விஷயத்தில் அவன் பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்துட்டான். உப்பரிக்க மேலே சாதாரணமாக நடந்துட்டுருக்கிறான், திடீர்னு சொல்லி கீழே பார்த்துட்டான். அது ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்குது. அப்படி ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா என்ன தான் செய்வீங்க? போபிசாச அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை விட்டு விலகி சாத்தான் நம்மளை தூண்டாபடிக்கு விலகி இருப்போம். என்ன சொல்கிறீங்க? அப்படி செய்கிறவன் தான் உத்தமன். இப்படின்னு பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவன் பத்சேபாளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கெடுத்தான். இச்சைங்க, இச்சை. ஆனால் அவனுக்கு உணர்வே இல்லாமல் போச்சு. நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிற வரைக்கும் உணர்வு இல்லை. நாத்தான் எச்சரித்த பிறகு 10 மர்மனையாட்டிகளை சொந்த மகன் எடுத்தான். இந்த பிள்ளைய வியாதியினால் கேவலப்படுற மாதிரி வியாதி வந்துச்சு, சாவடிச்சிட்டே. ஒரு சாதாரண பாவம்னு அவன் நினச்சிருப்பாங்க. இது என்னால் முடியும், என் தேசத்தில் நான் தான் ராஜா, யாரும் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செஞ்சான். சௌரி நல்லா கேட்டுக்கோ. இஸ்ரேல் ஜனங்கள் 23,000 பேர் வேசித்தனத்தினால் விழுந்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அது மேட்ரு, பழைய காலத்து மேட்ரு. அதை ஏன் எழுதணும்? நமக்கு எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு. பாலின பாவத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து மீட்பதற்காக நியாயாதிபதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவன் வல்லமை உள்ளவன், பராக்கிரமசாலி. அந்த அளவுக்கு உள்ள அவன் இச்சைனால, கண்ணு ஆசைனால பெலிஸ்திய பொண்ணை விரும்பினான், கட்டிட்டான். அங்கே வீட்டை விட்டு ஒரு வாரத்தில் போயிட்டான். அடுத்தாப்புல காசாவுக்கு வர்றான். அங்கே வந்து என்ன பண்ணானா, ஒரு வேசியை கண்டு அவட்ட போனான். இந்த கண் இருக்குதே, ரொம்ப டேஞ்சர். அப்புறம் அவனை பிடிக்க பார்த்தாங்க, அவன் தப்பிட்டான். இப்போது ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய தெளிலாளுங்கிற ஸ்திரியோடு கூட அவன் கண் எங்கே போச்சு பாருங்க, ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு மேலே இச்சை. கடைசியில் முடிவென்ன, அவன் கண்ணையே பிடுங்கிட்டாங்க.
அவன் கண்ணையே பிடுங்கிட்டான். தேவன் பெர்மிஷன் இல்லாமல் அவன் கண்ணு பிடுங்கியிருக்க முடியாது. இந்த கண்ணு தானே இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு காரணமாக உன்னை வச்சேன். ஆனால் நீயோ அவங்க கையில் மாட்டிட்டியே. அந்த கண்ணு தானே அந்த பெலிஸ்தியர் அவனுடைய கண்களை பிடுங்கி மாவரைக்க வச்சு அவனை என்ன பண்ணான், வேடிக்கை காட்ட வச்சாங்களாம். எங்க இந்த கண்ணு ரொம்ப சுத்தமாக பார்க்க வேண்டியது நம்ம கண்ணு. இன்றைக்கி பிரச்சனை கேட்ட உடனே இனிமேல் என் கண்ணு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. தினமும் கத்துட்டு சொல்லுங்கள், என் கண்ணை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அந்த இச்சையான பார்வை என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கணும். நாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வெளியே போகும்போது சொல்கிறேன், ஆண்டவரே வெளியே போனேன் ஒரு சின்ன குழந்தை பிள்ளை எப்படி இந்த இடத்துல போகும் வரும், எப்படி பார்க்கும், என்ன செய்யும், அது மாதிரி என் கண் இருக்கணும்னு. இல்லைன்னா நீங்கள் போனீங்கன்னா எப்படி கண் பார்வையோடு போவீங்களோ அப்படி நான் போகணும் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பெருமைக்காக சொல்ல வரலைங்க. நம்ம சபையில் உள்ளவங்க இந்த கண் இச்சைக்கு அடிமைகளாகி நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆகையினால கண்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த பழைய காலத்தின் பாவங்களை நினைக்கிறதும் தவறுங்க. பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைக்கிறதும் தவறு. நமக்கு தெரியும், அகோலாள் என்று சொல்லக்கூடியவள் எகிப்தில் இருக்கும்போது வேசித்தனம் பண்ணினாள். அகோலிவாளும் அப்படி பண்ணினாள். ஆனால் அங்கிருந்து கொண்டு வந்துட்டார் வெளியே. ஆனால் நடந்தது என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். என்னவா? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கானானுக்கு வந்தாச்சு. ஆனால் இருக்கிறது கானான். ஆனால் இவன் உள்ளமோ எங்கே போயிடுச்சு? எகிப்திலே வேசித்தனம் பண்ணின அந்த தன் வாலிபத்தின் நாட்களை நினைக்கிறான். அங்கேருந்து மீட்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இந்த பழைய நாட்கள் பாவத்தை வேசித்தனம் பண்ணினாலே இருக்கும். 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேசித்தனம் பண்ணினாலே இருக்கும். 2 பேரும் வேசித்தனம் பண்ணாங்க. அகோலாள் என்பது யார்? சமாரியா. அகோலியாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள். 2 தேவ ஜனங்கள் தான். சரி, இப்போது பழச நினச்சா விபச்சாரத்தில் அதிகமாக போயிட்டான். இந்த பழைய நாட்களின் நினைவு. பாவம் செய்யாதவங்க எவனுமே கிடையாதுங்க. பாவத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பழைய நாட்களில் ஏதாவது நம்ம தவறு செய்திருந்தால் அதை சாத்தான் மறுபடி ஞாபகத்துக்கு கொண்டு வருவானால் அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். பிசாசை அப்படின்னு அடித்து காலி பண்ணணும். அதை காலி பண்ண தெரியாமல் அந்த நினைவுகள் வந்துச்சுன்னா அந்த நினைவை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தப்பு பண்ணிடும். தயவுசெய்து பழைய நாட்களின் காரியங்களை மறந்துடுங்க. இந்த பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். நீங்களும் நானும் இதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய நாட்களின் காரியங்களை இச்சித்தா தப்பாயிருங்க. எண்ணம் வரும்போது அடித்து காலி பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் திருநெல்வேலியில் இருந்தார். கன்வென்ஷன் ஸ்பீக்கர். பயங்கர எழுப்புதல் உண்டாகும்படி பேசுவார். அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. பிள்ளைகள் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. பெரியவன் பிஜி படித்தான், அடுத்த பொண்ணு யூஜி படிச்சது. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தார் கர்த்தர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் யாரோ ஒரு பெண்ணை விரும்பியிருப்பார் போல் இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி
அந்த வாலிப பிராயத்தில் விரும்பின அந்த பொண்ணு இவருக்கு ஃபோன் பண்ணிடுச்சுது. ஃபோன் பண்ணதில் பழைய காலத்தின் நினைவுகள்லாம் வந்துச்சு. கடைசியில் அவருடைய பேச்சில் இச்சைகளின் பேச்சு மாறி ஆயிடுச்சு. நடந்தது என்ன? சொந்த பிள்ளைகளையும் புருஷனையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். இவனும் ஏற்றுக்கிட்டான். நான் இப்படி கேள்விப்பட்டோன்னு என்னால் தாங்க முடியல. ச்சே, இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கரை சாத்திரம் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் எனக்கு ஃபோன் அடித்து, பாஸ்டர் நான் குன்றத்தூருக்கு வந்திருக்கிறேன், சனிக்கிழமை குன்றத்தூருக்கு வந்திருக்கிறேன், நாளைக்கு உங்கள் சபைக்கு வரலாமா? நான் வரலான்னு நினைக்கிறேன். என்ன சொல், சபைக்கு வர்றதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், ஆனால் உங்களை ஸ்டேஜில் ஏற்றுவேன்னு நினைக்காதீங்க. ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அடுத்த சண்டே வருவார் நினச்சேன், வர மாட்டார், எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரனை கூட நாசம் போக்குற விஷயங்க இது. இந்த விஷயம் ரொம்ப அசுத்தமான விஷயமா இருந்தாலும் இதை பரிசுத்தவான்களை காலி பண்ணிடும். வேதம் சொல்லுது, நல்லா கவனிச்சுங்க, இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளாதீங்க. சுயாதீனம் கொடுத்துட்டாரு, நம்ம தப்பு பண்ண முடியுங்க, தப்பு பண்ணலாம். ஆனால் என்னால் முடியாது. நான் அப்படி இச்சித்து பார்க்க மாட்டேன். அப்படி இச்சித்து பார்க்குறதா இருந்தால் என் கண்ணை குருடாக்குங்க ஆண்டவரே சொல்லுவோம். என் கையை அசுத்தமான கையை ஓடிங்க ஆண்டவரே சொல்லுவோம். இந்த பாலின பாவத்திற்கு எச்சரிக்கையாக இருப்போம். இந்த வேசித்தனத்தில் 23,000 பேர் விழுந்தாங்களாம். இது எதுக்காக எழுதப்பட்டதா? கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு எழுதியிருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த பாவத்தில் இந்த காலத்தில் விழுந்துடாதீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நேசித்து எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த பாலின பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எச்சரிப்போடு கூட இருந்து நம்முடைய சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளிடாமல் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கட்டும், என் எண்ணம் சுத்தமாக இருக்கட்டும், என் கண்ணு சுத்தமாக இருக்கட்டும், ஆண்டவரே என் கண்ணு கெட்டு போச்சு, நான் சரீரம் முழுதும் அவிட்டு முடிஞ்சிருச்சப்பா, வேண்டாம் ஆண்டவரே. ராத்திரி வேளையில் தேவனே என் கண்களை பலிபீடத்தில் வைக்கிறேன், அது இச்சித்து பார்க்கக்கூடாது. தேவனே இச்சையற்ற பார்வை பார்க்கத்தக்கதான ஒரு என் கண்ணாய் மாறட்டும், என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோட்ட கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோட்ட கேட்கலாமா? ஏன்னா இச்சையா பார்க்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்க, தேவனுக்கும் நமக்கும் தெரியும். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, என் கண்களை உங்களுடைய சமத்தில் வைக்கிறேன்ப்பா, என் பார்வை தேவனுக்கும் பாய் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரே நாளில் 23,000 பேர் வேசித்தனம் பண்ணி விழுந்து போறாங்க. அது எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்குது. எங்கள் கண்கள் இச்சையோடு பார்த்தா நாங்கள் விபச்சாரம் செய்கிறவளாய் மாறி போகிறோமே. ஆண்டவரே என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம், மனசார உங்கள் கண்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே என் கண்ணு உமக்கு பிரியமானபடி பார்க்கட்டும் ஆண்டவரே, பிரியமானபடி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் விரும்பாத காரியத்தை நான் சந்தோஷமாக பார்த்து இச்சித்து அதில் விழுந்துடாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் கண்கள் உம்முடையது ஆண்டவரே, என் கண்கள் உம்முடையது ஆண்டவரே. அதில் இச்சையற்ற ஒரு பார்வை உண்டாகும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாலின பாவங்களுக்கு நான் எச்சரிக்கையாக இருந்து விலகி ஓட என்னை உதவிச்சிங்க. எல்லாரும் வாயத்திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேண்டாம் ஆண்டவரே, அடுத்த பெண்ணையோ ஆணையோ தொடர்றதுக்கு விருப்பப்பட மாட்டேன்.
அடுத்த பெண்ணை இச்சோடு பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுத்தவளாய் கடந்து போக முடியும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே அப்பா தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு கூட ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை தாசனின் மூலியமாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் விலைக்கு தந்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். 23,000 பேர்கள் ஆண்டவரே விழுந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே எங்கள் கண்களில் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இதோ நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே வேசித்தனத்தில் விழுந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமை உள்ள கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. உலகத்துடைய ஆண்டவரே பாலிய இச்சைகளுக்கு நாங்கள் விலகி ஓடத்தக்கதாய் எங்களுக்கோ கர்த்தர் ஆண்டவரே சபைக்கோ கிருபை தருவீராக. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்டதான் ஆண்டவரே காரியங்களுக்கு நாங்கள் எதிர்க்கத்தக்கதாய் எங்கள் தேவன் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்க வல்ல கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்டவரே கண்கள் ஆண்டவரே கெட்டதாய் இருந்தால் ஆண்டவரே என் சரீரம் முழுதுமாய் ஆண்டவரே இருளடைந்துரும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை அடுத்த பாளையத்தின் மேல் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களுக்கு இச்சை வந்து விடாதபடி கர்த்தர் எங்களை வேலியடைப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு சொல்லுகிறானே ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஆண்டவரே ஒரு கண்ணின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை இந்த ராத்திரி வேளையிலே கேட்கும்படி உதவி செய்த மகிமையின் தேவனே ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கோ சபைக்கோ கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற அநேகரை மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத ஒரு ஆண்டவரே சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆனா எங்கள் சபையோ ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உங்களுக்காய் நாங்கள் வைராக்கியத்தோடு கூட வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை தரும்படியா நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்ல கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அமக்கு நன்றி. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து நாங்கள் பார்க்கிற போது ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்டதான பாலை ஏற்றிக்கு அவன் ஆண்டவரே விலகி ஓடி வந்தது போல் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னால் அது ஒப்பு கொடுக்கப்படுது அன்னால் ஒருமாய் காக்கிற மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் சபையை நீங்க பாதுகாத்து வேலடைக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட நீங்க திட்டம் தீர்க்கமாய் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனைவருடன் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.